ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. 3 முறை ஓம் சாந்தி என்று சொன்னவுடனே நிச்சயமாக ஜானகி தாதியினுடைய நினைவு தங்களுக்கு வந்திருக்க வேண்டும். மதிப்பிற்குரிய நமது தாதி அவர்கள் 3 முறை நாம் ஓம் சாந்தி சொல்வேன் என்று ஆரம்பிப்பார்கள். நமக்கு முன்பாக தாதி இருப்பதை போல நான் உணர்கிறேன். இன்று தலைப்பை தாங்கள் கேட்டிருக்கிறீர்கள். யஜ்ய சகயோகம் என்றால் என்ன, யஜ்யத்தை விரும்புபவர்கள் என்றால் என்ன, யஜ்யத்தை பாதுகாப்பவர்கள் என்றால் என்ன, எப்பொழுது சர்வசக்திவான் இறைவன் வல்லலாக இருக்கிறார், பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படைப்பை படைக்க ஆரம்பித்தாரோ, நம் பிராமணர்களை இந்த யஜ்யத்தின் சகயோகியாகவும் உதவியாளராகவும் சிநேகியாகவும் அன்புடையவர்களாகவும் அதை பாதுகாவலர்களாகவும் நம்மை மாற்றியிருக்கிறார். யஜ்யம் என்றாலே உலகத்தில் விருப்பப்பட்ட ஒரு ரிசல்ட்டை பலனை அடைவதற்காக யஜ்யம் செய்வார்கள். இதில் சுயம் பரம்பிதா பரமாத்மா தன்னைத்தானே இருந்து செய்ய வைக்கிறார் இந்த யஜ்யத்தை. அது அப்படிப்பட்ட உயர்ந்த யஜ்யமாக இருக்கிறது. பல வருடங்களாக 85 வருடங்களாக நடந்து வருகிறது. இதுவரை அணையாமல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக இதனுடைய தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். அப்படி பரமாத்மா உருவாக்கிய இந்த யஜ்யத்திலே நாம் எல்லோரும் உதவியாளர்களாக இருக்கிறோம். எனக்கு பிரம்மா பாபா எதிரில் வருகிறார். எப்பொழுது இந்த யஜ்யம் உருவாக்கப்பட்டதோ உங்களுக்கு நன்றாக தெரியும், பல பிரச்சனைகளை இந்த யஜ்யம் சந்தித்தது. அதுபோல கூட ஒரு சமயம் வந்தது. அடுத்த வேளை உணவிற்கு இல்லாத ஒரு நிலை கூட உருவாகி இருந்தது. ஈவினிங் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் சூழ்நிலை உருவாகி இருந்தது. இது பரம்பிதா பரமாத்மா இறைவன் தானாக பிரம்மா மூலமாக உருவாக்கப்பட்ட யஜ்யம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் கடந்து இப்பொழுது நடந்து வருகிறது. உயர்வுக்கும் உயர்வான முதலாளி எஜமானர் இதை உருவாக்கி இருக்கிறார் என்று பிரம்மா பாபா சொல்வார். நாம் ஏன் இதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டும்? பிரம்மா பாபாவினுடைய முகத்திலே சிறு அளவில் கூட ஒரு கவலையை நான் பார்த்ததில்லை. பிரச்சனை உயர்வுக்கும் உயர்வான பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. ஆனால் எப்படி இந்த யஜ்யத்திலே இந்த பாலனையை செய்து கொண்டு பாபா எப்படி அற்புதமாக இந்த யஜ்யத்தை கொண்டு சென்றார் என்று தாங்கள் கேட்டிருப்பீர்கள். ஒரு நாள் நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்திருந்தோம். சகோதரிகள், பாபா கூறுகிறார், ஒருபோல ஒரு சமயம் வரும், 5 தத்துவமும் ஒன்றாக பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிக்கும், உபத்திரவம் கொடுக்கும். தூய்மையான நீர் கிடைக்காமல் இருக்கிறது, தூய்மையான உணவு இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எப்படி நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளப் போகிறோம்? உணவுக்கு சரியில்லை என்றால், குடிக்க நீர் இல்லை என்றால், 5 தத்துவங்களும் பிரச்சனைகள் சுற்றி நடந்து கொண்டிருந்தால் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தப் போகிறோம்? சில சகோதரிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இதை பற்றி சிந்தித்தோம். தாதி மீட்டிங் ஹாலிலே நாங்கள் யோசித்திருந்தோம், பேசிக் கொண்டிருந்தோம்.
தனக்காகவும் மற்ற பிராமண குலத்தை சேர்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக நாம் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தோம். என்னுடைய பாதுகாப்பிற்காக சுப ஆரம்பம் செய்தேன் விட்டேன் என்று சொன்னார். என்ன செய்தீர்கள் என்று கேட்டோம். ஐந்து தத்துவங்களும் பிரச்சனை கொடுக்கும் பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம்? உணவு இல்லாத போது, நீர் இல்லாத போது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது சொன்னார் அவர், நான் இப்பொழுதுதான் சிறிய அளவில் ஆரம்பித்தேன். 2 நாள் தண்ணீர் குடிக்காமல் இருந்து பார்த்தேன். அந்த சமயத்தில் என்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியும் அல்லவா? நான் போஜனம் உணவு இல்லாமல் இருந்து பார்த்தேன். இல்லாத சூழ்நிலையில நான் எப்படி இருப்பேன் என எனக்கு நான் இப்பொழுது பரீட்சை செய்து கொள்ள விரும்பினேன், செக் செய்து கொள்ள விரும்பினேன் என்று கூறினார். பல விதயங்களில் அவர் கூறினார். இப்பொழுது தாதி குல்ஜார் அவர்கள் வந்தார்கள். அப்பொழுது எதை பற்றி யோசிக்கிறீர்கள் என்று கேட்டார். உங்களிடம் சமயம் இருந்தால் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் அமர்ந்து இதை பற்றி எங்களுக்கு சிந்தனை செய்ய உதவுங்கள் என்று கூறினேன். தாதி அவர்கள் உட்கார்ந்து கொண்டார்கள். இப்படியாக தனக்குத்தானே உதவி செக் செய்து கொள்ளலாம் என்ற விதவிதமான ஒரு பரீட்சைகளை அந்த மோசமான சூழ்நிலை சந்திப்பதற்கு இப்பொழுதே தயாராக வேண்டும் என்று இந்த சகோதரி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கூறினேன். தாதி கூறினார்கள், இதை நான் ஒற்றுக்கொள்ள மாட்டேன். தாங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை கூறுங்கள் என்று நான் கேட்டேன். அப்படி நீர் குடிக்க கிடைக்காமல் இருக்கும்போது, உணவு கிடைக்காமல் இருக்கும்போது நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார். அப்படி கூறினார் தாதி, யஜ்யத்திலே பல தினங்கள் அதுபோல பிரேக்பாஸ்ட் இருந்தால் லஞ்ச் இருக்காது, லஞ்ச் இருந்தால் இரவு உணவா இருக்குது. இப்படியாக பல முறை நாங்கள் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் கூட இப்படி இருந்ததில்லை. எங்கள் குழந்தைகளை உணவு இல்லாமல் விற்க விட்டதில்லை. இல்லாத இருந்தது, கிடைக்கவில்லை என்ற சூழ்நிலை தெரிந்து முன்னால் தெரியும் போது, ஆனால் அந்த சமயத்தில் அக்யூரேட்டாக சமயப்படி சேர்ந்து விட்டுக் கொண்டிருந்தது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். பலே காற்றுக்கு சென்று கலாப்பழத்தையும் நாவல் பழத்தையும் உணவு கொண்டிருக்கிறோம். வெள்ளத்தை சர்பத்தை போட்டு அதை நான் எங்களுக்கு குடித்திருக்கிறார். பொறி போட்டு வெள்ள தண்ணியை போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்திருக்கிறார். ஆக மட்டும் ஏதோ ஒன்று கொடுத்திருக்கிறார். தாதி கூறினார்கள், நான் எனக்கு உள்ளாக இப்படித்தான் நினைக்கிறேன். இப்பொழுது விரதம் இருந்து நாம் இப்பொழுது பிராக்டிஸ் செய்ய வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதை பற்றி உங்களுக்குள்ளாக மனதிற்குள்ளாக விடுபட்ட நிலை, அனாசக்தி விருத்தி, அதாவது எதையும் இருந்தாலும் ஓகே, இல்லாவிட்டாலும் ஓகே, இதை எனக்கு வேண்டும், இது எனக்கு பிடிக்கும், இப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பியுங்கள். பாபா தன்னுடைய குழந்தைகளுக்கு என்றும் நிச்சயமாக வத்தனத்தில் அழைத்தும் தங்களுக்கு உங்களை உணவருந்த வைப்பார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினார் தாதி. தாதி கூறினார்கள் இப்படி. அப்படி எதுவும் கிடைக்காத சமயத்தில், எப்படி சொல்லும் சாதனங்கள் எதுவும் இல்லாத சூழ்நிலையில இப்போதிருந்து அதை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய அனுபவம், அதை நாம் இப்பொழுதே சரி செய்து கொள்ள வேண்டும். எது இருந்தாலும் ஓகே, இல்லை என்றாலும் ஓகே என்ற மனநிலையை நான் இப்பொழுதே வளர்ந்து கொள்ள வேண்டும். எதையும் விரும்பி நாங்கள் எனக்கு மிக பிடிக்கும், மிக டேஸ்டாக இருக்கிறது, இப்படி அதில் நுழைந்து அதில் மனதை ஈடுபடுத்தி சாப்பிட்டீர்கள் என்றால் கடைசி சமயத்திலே உங்களுக்கு ருசி இல்லாத பண்டம் கிடைக்கும் போது தங்களது மனநிலை நிச்சயம் பாதிக்கப்பட்டுவிடும். ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல், எந்த
உணவையும் விரும்பி சாப்பிடுவது என்ற நிலைமை இல்லாமல் இப்போது விடுபட்ட நிலையிலிருந்து உணவருந்த ஆரம்பியுங்கள் என்று தாய் கூறினார். நாம் எப்பொழுதும் இந்த யஜ்யத்தின் பாதுகாவலர்களாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது கவனத்தில் கொடுக்க வேண்டிய விஷயம் இருக்கு என்னவென்றால், நிச்சயமாக இந்த யஜ்யம் உயர்வாக பெருமையாக உயர்வாக பல மடங்காக பெருக வேண்டும். இந்த யஜ்யம் பிராமணர்களுக்கு தூய்மையின் பலத்தை கொடுக்கும் யஜ்யமாக மாறிக்கொண்டிருக்கிறது. முழு பழைய உலகத்தை அழிப்பதற்கு உதவி செய்வதாக இருக்கிறது. நாம் பிராமணர்கள் யஜ்யத்தை பாதுகாவலராக, யஜ்யத்துக்கு உதவியாளராக நாம் இருக்கிறோம். நாம் உதவியாளர்களாக காப்பாளர்களாக இருக்கும் என்ற எண்ணத்தை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு எடுத்துக்காட்டாக சிநேகத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய காரியங்கள் நடந்ததை நாம் பக்தியில் கதைகளில் கேட்டிருக்கிறோம். ஸ்ரீராம் அந்த பாலத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது வானரங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தன. அப்பொழுது ஒரு அணில் கூட தன்னுடைய உதவியை அது செய்து கொண்டு வந்தது. அது என்னால், நான் ராமருடைய பாலத்தை கட்டும் பணியிலே என்னால் முடிந்த அளவுக்கு நான் உதவி செய்ய முடியுமா என்று கேட்டது. வானரர்கள் கேட்டுக்கொண்டன, நீங்கள் இவ்வளவு சிறியதாக இருக்கும், நீங்கள் எங்கள் காலில் பார்த்து மிதிப்பட்டு விடுவீர்கள், நீங்கள் என்ன சேவை செய்வீர்கள் என்று நகைத்தார்கள். ஆனால் ராமரின் மேல் இருக்க அன்பின் அடிப்படையிலே அந்த அணில் தனக்குத்தானே நின்று விடவில்லை. எப்படி என்ன செய்கிறார்கள் என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிமெண்டை எடுத்து வந்து அவர்கள் மணலை மிக்ஸ் செய்து அதை பாலத்தை கட்டி கொண்டிருந்தார்கள். அந்த கதையிலே நாம் கேட்க முடிகிறது. அது கையில் இல்லை. அதுக்கு அந்த மணலிலே உள்ளே நுழைந்து சுழன்று தன்னுடைய உடம்பிலே எவ்வளவு ஒட்டி கொண்டதோ அதை கொண்டு வந்தது. அதை தன்னுடைய மயிரிழைகளில் சிக்கிக் கொண்ட மணல்களை கொண்டு வந்து திரும்பவும் அந்த மேல் விழுந்து திரும்பவும் மேலே குதித்து தன்னிடம் இருந்து சேர்ந்த வந்த அந்த மணலை அதன் மேல் விழ வைத்தது என்று நாம் கேட்டுக்கிறோம். எப்படி மணல் முழுவதும் அந்த மேல் விழுந்து விட்டதோ திரும்பவும் சென்று திரும்பவும் அந்த சிமெண்டின் மேல் அப்படியே வந்து சுழன்று அந்த மணல் அவருடைய மயிரிழைகளில் சிக்கிய சிமெண்டை கொண்டு வந்து திரும்பவும் இதே போல குதித்து அதன் மேல் விழ வைத்தது. எப்படி மணல் அவர்கள் சிமெண்டை அங்க விழுந்தது விழ வைத்தது என்று நாம் கேட்கிறோம். இப்படி கண்டினியூவாக அது தொடர்ந்து அது செய்து வந்தது. ராமர் இதை பார்த்து கொண்டிருந்தார். சிறிய அணில் போகிறது வருகிறது, என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று பார்த்து ஆச்சரியப்பட்டார். தன்னுடைய மயிரிழைகளில் சிக்க வைத்து மணலையும் சிமெண்டையும் கொண்டு வந்து செயல் செய்கிறது என்று அவர் புரிந்து கொண்டார், பார்த்தார். ராமருடைய அந்த பாலத்தை கட்டும் பணியில தன்னால் முடிந்த உதவியை செய்து வருகிறது என்று பார்த்தார். அப்படிப்பட்ட அன்பினுடைய அடிப்படையில மேலே 3 விரலை வைத்து 3 தடவி கொடுத்தார். அதனால் 3 லைன் போல அந்த அணில் மேலே நாம் லைனை நாம் பார்க்க முடிகிறது என்று கதை கூறுகிறார்கள். ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு என்ன என்றுதான் நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டும். யஜ்யத்தின் மேல் அன்பிருக்கும் அந்த குழந்தைகள் தனக்குத்தானாக யஜ்யத்தின் பாதுகாவலர்களாக மாறிவிடுகிறார்கள். அவர்கள் யஜ்யத்தின் நன்மைக்காக எது ஒன்றுவனால் செய்ய தயாராகி விடுகிறார்கள். அப்படித்தான் யஜ்யத்திற்காக யஜ்யத்தில் இருக்கும் முக்கிய அங்கத்தினருக்காக அவர்கள் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராகி விடுகிறார்கள். தாங்கள் பிராமணர்கள் தான் இந்த யஜ்யத்திலிருந்து பிறவி எடுத்தீர்கள் என்று பாபா கூறுகிறார். அதனால் இந்த யஜ்யத்தை தாங்கள் பாதுகாக்க வேண்டிய தங்களது கடமை என்று பாபா கூறுகிறார்.
யஜ்யத்தின் சகயோகிகளாக பாதுகாவலர்களாக தாங்கள் இருங்கள். உடல், மனம், பொருள் தன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் தாங்கள் செய்து கொண்டே இருங்கள். இந்த சகயோகம்தான் இந்த யஜ்யத்தின் அக்னியை, நெருப்பை பிரபலமாக இன்னும் முன்னால் செல்ல உதவியாக இருக்கும். இதன் பாபா கூறியிருப்பது நம் ஞாபகம் இருக்கும். யார் இந்த உடல் மூலமாக என்ன அளவுக்கு யஜ்ய சேவை செய்கிறார்களோ அதை அளவுக்கு செய்யுங்கள். அதை பலனாக அப்படி செய்ததன் விளைவாக இன்று நிறைய பேருடைய உடல்கள் வேலை செய்யவில்லை, நோயாளிகளாக மாறிவிடுகிறார்கள். வீட்டினுடைய செயல்களை கூட வேலைக்காரர்களை அழைத்து செய்கிறார்கள். எப்படி அவர்கள் இந்த உடல் வேலை செய்யாத நிலையில் என்ன செய்ய முடியும்? பாபா கூறியிருக்கிறார், எவ்வளவு சகயோகமாக செய்ய முடியவில்லையோ உடல் மூலமாக, ஆனால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் அல்லவா? எதுவும் அதிகமான அளவில் செய்ய முடியவில்லை என்றால் அதற்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்கள், அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த உடலை காப்பாற்றிக் கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்கு வழியை பாருங்கள். அப்போது உடல் மூலமாக செய்யவில்லை, ஆனால் உடன் பொருள் மூலமாக தாங்கள் உதவி செய்யலாம் அல்லவா? நான் உங்கள் மூலமாக கொடுக்கப்படுகின்ற பொருள் மூலமாக இந்த புது உலகை நான் உருவாக்கினேன் என்று பாபா வந்திருக்கிறார் அல்லவா? இன்னமும் சில குழந்தைகள் கூறுகிறார்கள், எங்கள் முன் வீட்டிலே யாரோ ஒருவர் சம்பாதித்திருந்தார், எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம். ஆனால் வீட்டில் எல்லோரும் சம்பாதித்தாலும் கூட ஒருத்தர் சம்பாதிக்கவில்லை என்றால் அவரை இன்று காப்பாற்றும் நிலையில் இல்லாமல் இல்லை. இன்று அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த அளவுக்கு பொருளும் என்னிடம் இல்லையே, நான் என்ன செய்வது என்று கூறுகிறார்கள் சில குழந்தைகள். அப்படியா? நல்லது. அப்படி இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், மனதில் நினைத்து பாருங்கள். இல்லை என்பது தாங்கள் கூறுவீர்கள். கதையிலே அது எதோ தங்கம் வெள்ளி இருந்தும் கூட எதுவும் இல்லை என்று கூறும்போது அது புல்லும் பூண்டுமாக மாறியதாக கதை கூடப்படுகிறது. அதனால் என்ன தங்களால் முடியுமோ அவ்வளவு தாங்கள் செய்யலாம் அல்லவா? அதிகமாக செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அதற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடம் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் எவ்வளவு நம்மால் முடியுமோ அவ்வளவு செய்யலாம் அல்லவா? உடலால் முடியவில்லை, பொருளால் முடியவில்லை. மூன்றாவது ஆப்ஷன் பொருள் விதமாக மனதின் மூலமாக சேவை செய்யலாம் அல்லவா? இது மனமும் நிலைத்திருக்கவில்லை, சேவை செய்யவில்லை, மனம் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது என்று கூறினீர்கள் என்றால் என்ன செய்வது? யஜ்யத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற மனதை உடையவர்களா, விருப்பத்தை உடையவர்களா இருந்து தாங்கள் செய்ய ஆரம்பித்திருங்கள். அப்போது எவ்வளவு மனதின் மூலமாக சுப எண்ணங்களை உருவாக்க முடியுமோ, சுப பாவனை, சுப காமனையின் மூலமாக, சுப விருப்பத்தின் மூலமாக தாங்கள் சேவை செய்யுங்கள். இன்னும் பாருங்கள், இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா? இவ்வளவு செய்து விடுங்கள். பாபா, தாங்கள் என்னுடையவர், நான் உன்னுடையவன், இவ்வளவு சொல்லிவிடுங்கள் போதும் என்று பாபா கூறுகிறார். இவ்வளவு தாங்கள் சொல்ல முடியுமா? நான் உன்னுடையவன் பாபா, நீங்கள் என்னுடையவர் பாபா, இப்படி ஒரு வார்த்தையை தாங்கள் கூற முடியுமா என்று பாபா கூறுகிறார். இவ்வளவு மட்டும் தாங்கள் நினைத்து விடுங்கள், இவ்வளவு மட்டும் சொல்லிக் கொண்டு வாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய யஜ்யத்தின் சேவையாளர்களாக, காப்பாளர்களாக, உதவியாளர்களாக மாற இது ஒன்று போதும். ஆனால் மனதில் இது நினைவிருக்கட்டும், நான் பாபாவுடையவர், பாபா என்னுடையவர். இந்த வார்த்தை
இது என்னுடைய பலனை, என்னுடைய வாழ்க்கையை உயர்வாக மாற்றும் சாவியாக பயன்படும். எப்படி சாவி கிடைத்து விடுகிறதோ அப்பொழுது அதில் இருக்கும் பொருள்கள், அந்த அலமாரியில் இருக்கும் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுப்பதற்கு அவர்களிடம் உரிமை கிடைத்து விடுகிறது. அந்த சாவியை நாம் மேலே போட்டுக் கொண்டிருந்தால் போகாது அல்லவா? அந்த அலமாரியிலே இருக்கும் சாவி துவாரத்தில் உள்ள உடைத்து நான் பெருக்க வேண்டும் அல்லவா, திருப்ப வேண்டும் அல்லவா? அதே போல மனதின் மூலமாக முழுமை மனதோடு நாம் கூற வேண்டும் அல்லவா, இதயபூர்வமாக நாம் கொள்ள வேண்டும் அல்லவா, பாபா நான் உன்னுடையவன், நீ என்னுடையவர் என்று இதயபூர்வமாக, உள்ளபூர்வமாக, ஆழ்ந்த மனதோடு இதயபூர்வமாக சொல்லுங்கள். நிச்சயமாக காப்பாளராகிய பரமாத்மா தங்களை காப்பாற்றிய தீர்வார். என்னுடைய காப்பாளராக என்னை ஒத்துக்கொண்டீர்கள், நாங்கள் நிச்சயமாக உன்னை நான் காப்பாற்றுவேன் என்று உறுதி அளிக்கிறார் அல்லவா பரமாத்மா. எப்படி பரமாத்மா நம்மை காப்பாளராக மாறிவிட்டார் என்றால் அதற்கு மேல் என்ன நமக்கு கவலை இருக்க முடியும்? இப்பொழுது நமக்கு யஜ்யத்தின் அன்பு இருக்கும் சூழ்நிலையின் அடிப்படையில தான் இங்கு சென்டர்கள் ஓபன் ஆகி கொண்டு போனது. முதலில் கமலா நகரில் இருக்கும் சென்டர் ஆரம்பித்தது. அப்போது மவுண்ட் அபுல் இருந்து தாதிகள் வந்திருந்தார்கள், திரும்ப மவுண்ட் அபு சென்று விட்டார்கள். சில மாதர்கள் ஒன்று சேர்ந்து பாபாவிற்கு கடிதம் எழுதினார்கள். எப்படி ஒரு மீனை எடுத்து தண்ணீரிலிருந்து வெளியெடுத்து போட்டால் இருக்கும் சூழ்நிலைகளில் அதுபோல இந்த தாதிகளை என்னிடம் தங்களிடம் அழைத்துக் கொண்டீர்களோ அதுபோல நாங்கள் தண்ணீர் இல்லாமல் இருக்கும் மீன்களை போல நாங்கள் தவிக்கிறோம் என்று பாபா அந்த சகோதரிகளை எங்களுக்கு திருப்பி அனுப்புங்கள் என்று கடிதம் எழுதினார். இதை ஒரு அழைப்பாக எடுத்து அப்படி நினைத்து அவர் திரும்பவும் தாதிகளை அனுப்பித்தார். அந்த சூழ்நிலையிலே அப்போது சாதாரண தாதிகள் மிகச்சிறிய ரூமிலே இருந்து கொண்டு, அறையில் இருந்து கொண்டுதான் இந்த சேவை ஆரம்பித்தார்கள். சிலர் ஒரு கப்பிலே கோதுமை மாவை ஒரு கப்பு மூலமாக நெய்யை கொண்டு வந்தார்கள். ஒரு கப்பிலே ஒரு சிலர் அரிசி கொண்டு வந்து கொடுத்தார்கள். இப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது ஆரம்பத்திலே. அப்படி இருந்துதான் இன்று இந்த யஜ்யம் ஆரம்பித்தது. ஒரு சின்ன கப்பிலே நெய்யை கொண்டு வந்து இருக்கிறார், எண்ணெய் கொண்டு வந்து கொடுக்கிறார். அதை மிக்ஸ் செய்து எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து அந்த சிறு பல சிறு துளி பெருவெள்ளம் என்பது போலத்தான் இந்த யஜ்யம் இன்று உயர்ந்த அளவிலே சென்று சேர்ந்தது. அப்படிப்பட்ட சிறு துளியாக சேர்த்து கொடுத்த இதயங்கள் தான் இன்று இப்படிப்பட்ட பெரிய ஆதாரம், யஜ்யம் உயர்வாக மாறுவதற்கு ஆதாரமாக இருந்தார்கள் என்று நாம் நினைக்க புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 5.5 மீட்டர் ஒரு துணி வாங்க வேண்டும் என்றாலும் கூட அப்படிக்காக அவங்க அனவர் கொடுத்த பணத்திலே சிறிது அளவிலே தன்னுடைய முந்தானியின் சைஸை குறைத்து கூட அவர்கள் கொடுத்தார்கள் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல மாதர்கள் எவ்வளவு சிறிய அளவிலே மீதம் செய்து கொண்டு வந்து யஜ்யத்திற்கு கொடுத்தார்கள். அவர்களுடைய சொந்த முயற்சியின் மூலமாக பணத்தை சேகரித்து தையல் கூலி செய்து அவர் மூலமாக கிடைத்த மனிதத்தை கூட யஜ்யத்திலே கொண்டு வந்து சேர்த்தார்கள் என கேள்விப்படுவீர்கள், கேட்டிருப்பீர்கள். நாம் எல்லோரும் இப்பொழுது பிறந்திருக்கிறோம், யஜ்யத்திலே நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சமயத்திலே அந்த சிறு துளிகளாக சேர்த்து வைத்த அந்த இதயத்தின் உதவிகள் தான் இன்று உலகத்தை, இந்த யஜ்யத்தை உயர்வாக மாற்றியிருக்கிறது. தங்களிடம் இதயத்தில் அன்பு இருந்தால் போதும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் இந்த யஜ்யத்துக்கு உதவி செய்யுங்கள். முடியவே இல்லை என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் செய்யுங்கள். அதிகமாக இல்லை என்றால் ஒரு வீட்டு கட்டும் பணியில ஒரே ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கலாம் அல்லவா?
பாபா தங்களின் காப்பாளராக மாறி இருக்கிறார். தாங்கள் யஜ்யத்தின் காப்பாளர்களாக மாற வேண்டும். யஜ்யத்தின் மேல் விருப்பம் இருக்கிறவர்கள் உதவியாளர்கள், பாபாவுடைய குழந்தைகள். சகயோகத்தினுடைய பல கதைகள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். லண்டனிலே குளோபல் கோஆபரேஷன் ஹவுஸ் செய்து நடந்தது. அதனுடைய கட்டுமானப்படி நடந்து கொண்டிருந்தது. தாதி இந்த ஒரு எண்ணத்தை உருவாக்கினார். நான் எப்பொழுதும் கடன் வாங்கினான் ஈஸியாக அங்கு கடன் கொடுக்கப்படுகிறது கவர்மெண்ட் சைடிலிருந்து. அதனுடைய அடிப்படையில் அங்கு ஆனால் தாதி அவர்கள் நிச்சயமாக நான் கடன் வாங்கி நான் செய்ய மாட்டேன் என்று கூறினார். தாதி நான் கடன் வாங்கி நான் வீடு கட்ட மாட்டேன் என்று நினைத்தார். லாஸ்ட் நிமிடம் வரை அதற்கு கடன் வாங்காமலேயே அதனுடைய கட்டுமான பணிகள் சேர்த்து முடிக்கப்பட்டது. கான்ட்ராக்டர் செய்தார். இவ்வளவு செய்தால் இவ்வளவு பணம் என்று கூறுவார்கள். அங்கு இவ்வளவு செய்துவிட்டு அதற்கு சமயத்தில் பணம் கொடுக்கவில்லை என்றால் அங்கு பெனால்டி அபராதம் கொடுக்கப்படும் என்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த கட்டடம் செய்ய ஆரம்பித்தார்கள். நிச்சயமாக பல பிரச்சனைகளை சந்தித்திருந்தது. ஆனாலும் அந்த கட்டடம் முழுவதுமாக நடந்து முடிந்தது. இந்த கட்டிடத்தின் கட்டுமான பணியில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் சகம் கொடுங்கள். தன்னுடைய உடல் மூலமாக, பணத்தின் மூலமாக, மனதின் மூலமாக செங்கல் கொடுக்க முடியுமா அல்ல சிமெண்ட் கொடுக்க முடியுமா, சில பொருள்கள் உடல் மூலமாக பொருள்களை இங்கிருந்து அங்கு எடுத்து வைக்க முடியுமா, அப்படி செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்றுதான் இந்த கட்டிடத்தின் நிர்மாண பணி நடக்கும் என்று கேட்டுக்கொண்டார்கள். தன்னுடைய ஆபீஸிலேயே அனௌன்ஸ்மெண்ட் செய்தார்கள். அப்படி ஒரு ஆன்மீக ஒரு நிறுவனம் ஒன்று கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கிறது. அதில் கட்டுமான பணிக்கு இப்பொழுது நின்ற வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஃப்ரீ சேவை செய்பவர்களுக்கு இது சகயோகமாக இருக்கும். ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் அதை கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஆன்மீக ஸ்தானம் இடம் உருவாகிறது, அப்படிப்பட்ட உதவியாளர்கள் தேவை என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அந்த சாட்டர்டே சண்டே தன்னுடைய சேவை கொடுப்பதற்காக அவர்கள் லண்டன்ல அந்த கட்டுமான பணியில் கலந்து கொண்டார்கள். அங்கு தன்னுடைய இப்பொழுது வீட்டினுடைய அங்கத்தினர்களாக அவர் மாறினார்கள். தாதிகள் பெரிய அங்க கட்டிடம் நடத்த முடியும், செய்ய முடியும் என்று பணம் அவரிடம் தாதியிடம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தன்னுடைய வேலை செய்து தன்னுடைய வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார்கள். கீழே விழுந்து கிடந்த ஒரு மனிதரை பார்த்தார்கள். டிராபிக் நடந்து கொண்டிருக்கிறது, அதனால் கீழே விழுந்து விட்டாரு, அவருடைய அடிபட்டு போடுமே என்று அவர்களுடன் சென்று அவர்களை தன்னுடைய காரில் போட்டு எடுத்து சென்று அவர்கள் ட்ரிங்க்ஸ் செய்து இருந்தார்கள். அதனுடைய போதையின் அடிப்படையில் அவர் கீழே விழுந்து விட்டார் என்று தெரிந்து கொண்டார்கள். பின்னர் அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று கொண்டு அவர்களுக்கு குளித்து வைத்து எல்லாருக்கும் அவர்களுக்கு தேவையான அளவுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கு சரியாக செய்து அனுப்பிவிட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த மனிதர் இறந்து விட்டார். இறந்ததற்கு முன்பாக இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கோர்ட்டிலிருந்து அழைப்பு வந்தது. இந்த சமயத்தில் தாங்கள் கோர்ட்டுக்கு சேர வேண்டும் என்ற அழைப்பு வந்தது. அந்த மனிதர்களுக்கு தவறாக நடக்கவில்லை, கோர்ட்டிலிருந்து அழைப்பு வந்தது. அந்த இறந்து போன அந்த மனிதன் 40,000 பவுண்ட் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் எழுதிவிட்டு தன்னுடைய இறந்திருக்கிறார். அந்த 40,000 பவுண்ட் உங்களுக்கு சேர வேண்டும். இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்னுடைய சைட்ல இருந்து கொடுக்க வேண்டும் அவர் எழுதிவிட்டு இறந்து விட்டார். அந்த 40,000 பவுண்ட் அவர்களுக்கு கிடைத்தது.
அவர்கள் சென்டருக்கு வந்தார்கள். தாதியிடம் கேட்டார்கள், 25,000 பவுண்டுகள் நான் பாபாவிடம் கொடுக்க வேண்டும், இங்கு அவசியம் இருக்கிறது. 15,000 பவுண்டுக்கு எனக்கு ஒரு சின்ன வீட்டை நாங்கள் என்னுடைய வீடுக்கு டேமேஜ் ஆகி கொண்டிருக்க, அதனால ஒரு வீட்டுக்கு இன்னும் அதிகமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர்கள் போதும், இவ்வளவு மிச்சத்தை நான் வைத்து கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அந்த 15,000 அந்த 15,000 இப்பயும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த 15,000 பவுண்டு கூட எகிப்துக்கு யூஸ் பண்ண வேண்டும் என்று அதையும் திரும்பவும் அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுத்து விட்டார்கள். எகிப்தின் சேவை நடக்க வேண்டும் என்று கொண்டு வந்து கொடுத்தார்களாம். தாதி வேண்டாம் என்று சொன்ன பின்னாலும் அவர்கள் கொடுத்தார்கள். அடுத்து என்ன நடந்தது? அற்புதமாக அந்த வீடு கட்டி முடிக்கப்பட்டது. உலகத்தில் எல்லோரும் அனைவரும் அவரால் முடிந்த அளவுக்கு உதவி செய்து இந்த கட்டுமானப்படி நடந்து முடிந்தது. 2-3 வருடங்களுக்கு பின்னால் ஆக்ஸ்போர்ட் லண்டனில் ஒரு இடம் இருந்தது, ஒரு பேலஸ் இருந்தது, ஒரு அரண்மனை இருந்தது, ராணியின் பெயரில் இருந்தது. அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. இங்கு இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்துவிட்டது. ஆனால் உலகிலிருந்து வருபவர்கள் மவுண்ட் அபு போக முடியாதவர்கள் இங்கு வந்து ஞானத்தை கேட்கும் ஒரு ஹால் செய்ய வேண்டும், ஒரு ரெட்ரீட் சென்டர் உருவாக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார் தாதி. அப்போது குளோபல் ஹவுஸ்க்கு பக்கத்திலே ஆக்ஸ்போர்டிலே ஒரு பேலஸ் அதை வந்து கட்டி செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமானது அது வந்து அதை பலவர்கள் யார் வேண்டுமானாலும் அதை பார்க்கலாம். ஏன்னால் அது பழைய புராண காலத்தை சேர்ந்தது. அதனால் 90 அதில் ரூம்கள் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தோட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட வீட்டை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதை லாஸ்ட் பேமெண்ட் செய்ய வேண்டியிருந்தது. அந்த சாவியை கொடுக்க வேண்டும், நீங்கள் லாஸ்ட் பேமெண்ட் கொடுக்க வேண்டும் என்று அது முடிவெடுக்கப்பட்டது. அந்த 2 மூட்டைகள் முழுவதுமாக சின்ன மூட்டையில கட்டி கொண்டு அந்த சாவிகள் எடுத்து, இவ்வளவு பெரிய சாவிகளை யாரு கம்பாது, இந்த சாவிகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று நினைத்தார். எந்த அலமாரியுடைய எந்த சாவி, எதனுடைய இது, எந்த தட்டினது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய யார் வந்து விட்டுவிட்டு இந்த சாவிகளை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று தாதி யோசித்துக் கொண்டிருந்தார். அந்த கடைசி சாவி வாங்க வேண்டும், பணம் கொடுக்க வேண்டும். அப்படி அந்த சமயத்தில் இந்த ஒரு எண்ணம் வந்தது. இந்த கடைசி 4-5 ஆண்டுகள் முன்னே அந்த குளோபல் ஹவுஸுக்கு உதவியாளர்களாக வந்து அவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அவர்கள் கொடுத்தார்களே எகிப்திற்கு, அவர்களை கூப்பிடுங்கள். இவர்கள் லண்டனில் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்த சாவிகளை சம்பாதிக்கும் முன் அவர்கள் இந்த பவனிலே சாவிகளை அவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். அவர்கள் இங்கே தங்கி பார்த்துக் கொள்ளட்டும். சாவிகளுக்கு வராமல் நடந்து கடந்து எல்லாரும் கொடுக்க உதவியாளர்களாக இருப்பார்கள். அவர்களும் இங்கே தங்கிக் கொள்வார்கள். நாங்கள் இங்கேயும் இருக்க வேண்டும், அங்கேயும் இருந்து கொள்ள வேண்டும், அங்கேயும் இருந்து கொள்ளும். எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, நாங்கள் வர தயாராக இருக்கிறோம். சாவிகள், அந்த சாவிகள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கூறினார்கள். எல்லா சாவிகளும் அந்த ஓனர் இந்த 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கொடுத்தார்கள். அந்த பெர்மனன்ட் முக்கியமாக இருக்கும் அளவுக்கு அவர்கள் அங்கத்தினர்களாக ஆணை வருவர்களாக எல்லோரும் அவர்கள் 4 நாட்களுக்காக வந்து சேவை செய்து போட்டு போய்விடுகிறார்கள். அந்த புறாமை அட்டன் செய்துவிட்டு போய்விடுகிறார்கள். ஆனால் வந்து உதவி செய்துவிட்டு சென்றார்கள். அவர்கள் அந்த தன்னுடைய வீட்டை விட்டு, ஆனால் அந்த சமயத்தில் தன்னுடைய வீடு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அந்த பாபாவோட வீடு கட்ட வேண்டும் என்ற முழு பணத்தையும் கொடுத்தார்களே அவர்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய அரண்மனையின் முழு பொறுப்பையே வந்து அவர்களிடம் கொடுக்கும் ஒரு பெரிய சேவையை செய்தார். லாஸ்ட்ல நான் என்ன சொல்கிறேன் என்றால், பாபா அவரால் நம்மால் முடிந்த நாம் சிறிதளவு கொடுத்தா வேண்டுமானால் கொடுத்தாலும்
பரமாத்மா மிகப்பெரிய அளவில் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார், கொடுப்பார். உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர்ந்து கொண்டே இருக்கும். நாங்கள் எப்பொழுது அந்த யுகல் யார் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்று நான் பார்க்க விரும்புகிறேன். பல முறை அந்த வயதானவர்கள் இருந்தார்கள். அவர்கள் எல்லோரும் தரந்து எல்லோற்றையும் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். எல்லாவற்றையும் அவர்தான் அவர்கள் ஓனராக அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வீட்டை. நாங்கள் எப்பொழுதும் கெஸ்டாகத்தான் நாங்கள் போகிறோம், வந்து விடுகிறோம். அதாவது நாம் பாபாவிற்காக ஒரு சிறிய அளவில் செய்தாலும் கூட நமக்கு நிச்சயமாக யஜ்யத்தின் நன்மையாளர்களாக சுப விருப்பம் உடையவர்களாக மாறும்போது நம்முடைய சுய விருப்பத்தை பாபா பூர்த்தி செய்கிறார். யஜ்யத்தின் பாதுகாவலர் தாதிகள் எவ்வளவு சகித்துக் கொண்டார்கள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்தார்கள், எப்படி தங்களிடம் அவ்வளவு பிரச்சனை இருந்தும் சேவையை முன்னேற்றிக் கொண்டார்கள், அதிகப்படுத்தினார்கள். பல விதமான சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்து முடித்தார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கை சேவை நடந்து கொண்டுதான் இருந்தது, உயர்வாகத்தான் ஆகிக் கொண்டிருந்தது. பல ஆத்மாக்களை கூட சேர்ந்த அந்த யஜ்யத்தினை சேவை செய்யும் பொறுப்பாளர்களாக மாற்றினார்கள். இன்னும் ஒரு சிறிய ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் முடிக்க வேண்டும். இந்த உதாரணம், தாதி அவர்கள் உடல்நிலை சரியில்லாதவர்களாக ஆனார்கள். மிக அதிக அளவில் அவர்களுக்கு பிரச்சனைக்குரியதாக அவர்கள் தாதியால் டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு பிரச்சனை இருந்தது. அவருடைய பல விதமான இன்ஜெக்ஷன் கொடுத்து மருந்துகள் கொடுத்து பார்த்து விட்டார்கள். அவர்களுக்கு நோய் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாமல்லை. தாதியை பின்னால் பாம்பேக்கு கொடுத்து விட்டார்கள். பாபாவிற்கு அவ்வளவு ஒரு மிகப்பெரிய சேவை செய்திருக்கார்கள் என்பது தங்களுக்கு தெரியும். தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக யஜ்யத்திற்காக கொடுத்து எலும்பிற்கும் சேவை செய்த தாதி அவர்கள் அப்போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களுக்கு சரியான அளவிலே அவர்களுக்கு மருந்து கண்டுபிடித்து மருந்து கொடுக்க முடியவில்லை. அவர்கள் சந்தேஷை கூப்பிட்டார்கள். அந்த செய்திகள் கொண்டு வரும் பாபாவிடம் செய்தியை கொண்டு வா என்று கூறினார்கள். பாபா போனார், அந்த சந்தேஷை கூப்பிட்டு செய்தி கொடுத்தார். பாபாவுக்கு சொன்னார், இன்னும் இன்றிலிருந்து நான் எந்த மருந்தும் சாப்பிட மாட்டேன் என்று பாபாவிடம் கூப்பிட்டு சொல்லிவிடு. நீங்கள் என்ன என்னுடைய நோயற்றவர்களை என்னை மாற்ற விரும்பினால் நீங்களே மருந்து கொடுங்கள் என்று. அதனால் இன்றிலிருந்து நான் எந்த மருந்தையும் சாப்பிட மாட்டேன் என்று தாதி கூற சொன்னார். அந்த செய்ய சந்தேஷியிடம். தாதி இவ்வளவு மோசமானவர்கள் சந்தேஷை எடுத்துக்கொண்டு அந்த சந்தேஷி போன்றார். பாபாவிடம் கூறினார், பாபா தாதி இன்றிலிருந்து எந்த மருந்தையும் சாப்பிட மாட்டேன் என்று சொல்கிறார்கள், நீங்களே மருந்து கொடுங்கள், இனிமேல் நீங்கள் கொடுத்தால் மட்டும் சாப்பிடுவேன் என்று கூறுகிறார், என்ன செய்வது என்று கூறினார். பாபா மருந்து கொடுப்பார் என்று பாபா கூறினார். திரும்ப வந்தார்கள். பாபா கூறுகிறார், பாபா மருந்து கொடுப்பார் என்று சொன்னார். பயங்கரமாக அவர் தாதி அவர்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள். பிரச்சனைக்கு உடல் அதிகமாக உடல் உபாதைகள் இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நமக்கு மனம் கூட பாபாவிடம் கொண்டுபடுவது குறைந்து விடுகிறது, கஷ்டத்தை கொடுக்கிறது. தாதி அவர்கள் அதிகமான அந்த யோகத்தின் சக்தியை கொடுத்தார். ஆனாலும் அந்த அளவுக்கு உயர்வாக பண்ண முடியாமல் உடலுக்கு இருக்க மோசமாகி கொண்டிருந்த நிலையில் தான் இந்த செய்தி நடந்தது. 2 நாட்கள் ஆனது. நீங்க செல்லுங்கள், திரும்ப பாபா கொடுப்பீன் என்று கூறினார் அல்லவா, நீ போய் கேளுங்கள், என்ன எதற்காக நீங்க லேட் பண்றாரு, போய் கேளுங்கள் என்று கூறினார். மறுநாள் காலையில அவர் சந்தேஷி சென்று பாபாவிடம் கூறினார், பாபா மிகவும் மோசமாகி கொண்டே இருக்கிறது, நீங்கள் ஏதோ மனிதன் கொடுப்பீர் என்று சொன்னீர்களா, கொடுங்கள் என்று கேட்டார்கள். பாபா கூறினார், இன்று செவ்வாய்க்கிழமை
அடுத்து வரப்போகின்ற திங்கட்கிழமை தான் பாபா கொடுப்பார் என்று அவன் சொல்லி அனுப்பிச்சார். திங்கட்கிழமை என்று சொல்லி அனுப்பி வைத்தார். பாபாவிடம் நிச்சயமாக புத்தியின் நிலவு இருக்கிறது. பாபா எனக்கு திங்கட்கிழமை கொடுப்பார். இன்று செவ்வாய்க்கிழமை தான் ஆனது. இன்னும் 5-6 நாட்கள் இருக்கின்றன. ஆனால் அன்பான பாபா, இனிமையான பாபா, நீங்க எனக்கு கொடுப்பீர்களே என்று கொடுப்பீர்களே, நீங்களே எனக்கு கொடுக்க போகிறீர்களே. அந்த யோகத்தின் நிலை மிக அதிகமாக சிறு சிறிதாக அதிகரித்துக் கொண்டே போனது. திங்கட்கிழமை கொடுக்கிறது முன்னாடி ஏன் கொடுக்க கூடாது? கொடுக்க வேண்டும் என்று தானே நினைத்து விட்டார். அப்படி என்ன முன்னால் கொடுக்க கூடாது? இது பிராக்டிக்கல் நடந்தது. நான் வெறும் கதையை சொல்லவில்லை. திரும்பவும் சந்தேஷி போனார். அதை ஒரு சிறிய கை உலக்கை வைத்துக் கொண்டு அவர் ரெடி செய்து கொண்டிருந்தார். பாபா அதை மருந்தை ரெடி செய்து கொண்டிருந்தார். பாபா பார்த்தார். என்ன, எதற்காக வந்தீர்கள் என்று சந்தேஷி கேட்டார். நீங்கள் சிங்க கொடுத்தீர்கள் என்றீர்கள். திரும்ப என்னை அனுப்பி வைத்தார்கள். திங்கட்கிழமை கொடுக்க வேண்டும் தானே, ஏன் அதை முன்னாலே கொடுக்க கூடாதா என்று கேட்க சொன்னார். நான் மருந்தை ரெடி செய்து கொண்டிருக்கிறேன் என்று பாபா கூறினாராம். எப்போது ரெடி ஆகுமோ அப்போதுதானே நான் கொடுப்பேன் என்று கூறினாராம். நான் இந்த மருந்தை இடித்து தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினாராம். குஷி குஷியாக வந்து தாதி பாபா மருந்தை தயார் செய்து கொண்டிருக்கிறார். அதை அது போல ஒரு சிறு கை உலக்கை எடுத்து கூட்டிக் கொண்டு எனக்காக பாபா ரெடி செய்து கொண்டிருக்கிறார். திரும்பவும் அன்பினுடைய அலை, அந்த இணைப்பு, உடைந்த ஒரு இணைப்பு மிக அதிகமான அளவிலே பாபாவோடு அவர் தொடர்பு கொண்டு யோகம் செய்தவராக இருந்தார் தாதி. அந்த இன்று திங்கட்கிழமை ஆகிவிட்டது. இனி திங்கட்கிழமை வந்துவிட்டது. இப்பொழுது கொடுங்கள் என்று வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சந்தேஷி போனார். பாபா கூறினார், நான் அந்த மருந்தை வேறொருக்காக நான் ரெடி செய்திருந்தேன். நான் தாதிக்காக செய்யவில்லை, இன்னும் நான் தயார் செய்ய வேண்டும் என்று நான் தாதிக்காக அதை செய்யவில்லை என்று கூறினாராம். தாதிக்கு சந்தேஷி எதுவும் சொல்ல முடியாத நிலையில திரும்பி வந்தார். என்ன செய்தீர்கள் சந்தேஷ் அவர்களே? தாதி, என்ன நான் எப்படி சொல்வது என்று கேட்டார். பாபா அந்த மருந்தை வேறு யாருக்காக செய்தார், உங்களுக்கு இன்னும் ரெடியாகவில்லை என்று கூறுகிறார் என்று கூறியவுடன் பாபா என்னை டெஸ்ட் செய்கிறார் என்று கூறினாராம் தாதி. பாபாவுடைய ரூம்லே என்னுடைய பெட்டை போட்டு விடுங்கள். நான் பாபாவிடம் அன்பிலே நான் அழகாக உடல் விட்டாலும் நான் பாபாவுடைய அணைவிலே போடும், நான் பாபாவுடைய நினைவிலே விட விரும்புகிறேன், என்னுடைய பெட்டை பாபா ரூமிலே போட்டு விடுங்கள் என்று கூறினாராம். பாபா ரூமிலே பெட்டை போட்டு விட்டார்கள். 2 நாட்களுக்கு பிறகு திரும்பவும் செக் செய்ய போனார். செக் செய்தது அது என்ன உடல் பிரச்சனை என்று தாதிகளுக்கு, அதாவது டாக்டருக்கு கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு கிட்டது. எந்த ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்தார், பல முறைகளாக இருந்த பிரச்சனைகள் அது உடனடியாக சரியாகிவிட்டது. அந்த இவ்வளவு நாட்களாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு நோய் அந்த 2 நாட்களிலே டாக்டர்கள் பார்க்கும்போது அவர்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. நோய் வரவில்லை, அதன் மருந்து வரவில்லை, தாதிகளிடம் பாபாவிடமிருந்து வரவில்லை என்று. ஆனால் இது மட்டும் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும், எந்த மருந்து முதல் நான் இந்த மருந்தை ரெடி செய்து விடுகிறேன் என்று கொண்டு எல்லாம் 3 சொல்லிக் கொண்டிருந்தார் அல்லவா. ஆனால் அந்த ஆத்மாவின் புத்தி யோகத்தை தன்னோடு இணைத்துக் கொண்டிருந்தார்.
எப்பொழுது யோகத்தின் கம்மியினால் தான், குறைவினால் தான் அந்த டாக்டர்கள் அவர்களுக்கு சரியான விதத்திலே அவருடைய என்ன பிரச்சனை என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தார்கள். எப்பொழுது யோகம் சரியாகவில்லைதோ, எப்பொழுது பாபாவுடன் தொடர்பு சரியாகிவிட்டதோ, அப்பொழுது கர்மத்தின் கணக்கு எப்பொழுது முடிந்து விடுகிறதோ, அப்பொழுதுதான் டாக்டருக்கு அவர்களுக்கு கணக்கு முடிக்கும் அந்த இன்ஜெக்ஷனை கொடுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதனுடைய அடிப்படையில் தாதியினுடைய பிரச்சனை சால்வ் ஆகிவிட்டது. அதனால் பாபாவுடைய நினைவினால் தான் கர்மத்தின் கணக்கு முடியும். அதனுடைய அடிப்படையில் தான் நமக்கு நோய்கள் சரியாகும். உங்களுக்கு மருத்துவராக இருந்து தாதி நேராக கையில் கொண்டு வந்து பாபா கொடுக்க மாட்டார். அதனுடைய நிச்சயமாக ஆன்மீகத்தின் வழிப்படிதான் நம்மளுடைய நோயை தீர்க்கார் அல்லவா. நீங்கள் யஜ்யத்தின் ரட்சகர்களாக, பாதுகாவர்களாக, சிநேகர்களாக இருங்கள். அப்படி அன்பான பாபா இந்த யஜ்யத்தை உருவாக்கி எவ்வளவு சாக்காரத்தினுடைய அடிப்படையில எப்படி இந்த ஒரு யஜ்யத்தில் இருந்து எப்படி எல்லாம் உலகத்தின் ஆத்மாக்களுக்கு சேவை செய்தார்கள், அதனுடைய அடிப்படையில் அவர்கள் செயல்கள் இருந்தது. சாக்கார பாபா எப்படி எலும்பிற்கும் தேய தன்னுடைய சேவை செய்தார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இப்போது டிராபிக் கண்ட்ரோல், அதற்கு பின்னால் சந்திப்போம். என்னுடைய சமயம் முடிந்து விட்டது.
நான் ஆரம்பித்தேன், அதனால் அந்த வார்த்தையை செய்து சொல்லி முடித்து விடுகிறேன். நீங்கள் பலர் கேட்டிருக்கலாம் இந்த விஷயத்தை. எப்படி எலும்புத்தை பிரம்மா பாபா தானும் சேவை செய்திருக்கிறார், எப்பொழுதுமே அளவு கடந்த அளவிலே சேவை செய்திருக்கிறார். அளவு கடந்த அளவிலே எப்படி சேவை செய்து பார்த்தேன், அதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காலை வேளையிலே கிளாஸ் போவதற்கு முன்பாக பாபாவிற்கு முன்னால் நான் சென்று பாபாவுக்கு குட் மார்னிங் செய்து பின் நான் கிளாஸுக்கு போக வேண்டும் என்று நினைத்தேன். நான் காலையில் பிரேஷர் செய்துவிட்டு நான் பாபாவிடம் போனேன். ஒரு சின்ன பாபாவுடைய வீட்டில் சிவப்பு விளக்கு நடந்து கொண்டிருந்தது. 0 வாட் பல்பு என்று நடந்து கொண்டு அங்கு ஓடி எரிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய கட்டிலே உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டிருந்தார் பல்பை. அவ்வளவு அருமையான மிக உயர்ந்த அளவிலே அமைதியை நான் அனுபவம் செய்து கொண்டிருந்தேன். எனக்கு மனதில் வரவில்லை, எண்ணம் வரவில்லை. நான் முன்னால் சென்று பாபாவுக்கு ஓம் சாந்தி போலும் என்று குட் மார்னிங் சொல்வதற்கு எனக்கு தைரியமே வரவில்லை. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த அளவில் அவருடைய அமைதியை கெடுக்கக்கூடாது என்ற எண்ணம் தான் வந்தது. திரும்ப செல்ல வேண்டும் எண்ணம் வந்தது. நான் பாபாவுக்கு டிஸ்டர்ப் செய்ய வேண்டிய இருந்தது. அதனால் நான் 2 போவதா பின்னால் திரும்பி போவதா என்ற நிலையிலே நான் நின்று கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்கு பின் என் பக்கம் திரும்பி பார்த்தார், அன்போடு பார்த்தார். நான் தலையை அவருக்கு மிக ஸ்லோவாக நான் அவரிடம் சென்றேன். பாபாவுடன் பக்கத்தில் சென்றபோது பாபா ஒரு விரலை நம்மளோட கை கொடுப்பவர்களா ஒரு விரலை வைத்து அசைத்தார். என்னிடம் கேட்டார், இரவு நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்டார். நன்றாக தூங்கினேன் என்று அழகாக தூங்கினேன் என்று கூறினார். அந்த சமயத்திலே இயற்கை தன்னுடைய அழகை எழுந்து கொண்டிருந்தது. இவ்வளவு ரூம்ஸ், அந்த இவ்வளவு நகரங்கள் இல்லாமல் இருந்த சமயம் அது. பாபா நிறைய கொசுக்கள் தொல்லையினால் ஒழுங்காக தூங்கினாயா என்று கேட்கிறார் என்று நினைத்தேன். நான் கொசுவினால் ஒழுங்காக தூங்கவில்லையோ என்று நினைத்து பாபா கேட்கிறார் என்று நான் போகுமா இருப்பதா என்ற நிலையில் தான் இதை கேட்டதுக்கு நான் அப்படி சொன்னேன். ரொம்ப நன்றாக தூங்கினேன் என்று கூறினேன். பாபா அன்போடு கேட்டார், என்னை பார்த்தார், சொன்ன குழந்தைங்களுக்கு ஒழுங்காக தூங்க வந்திருக்க கூடாதாக இருந்தது. நான் நன்றாக தூங்கினேன் என்று கூறினார். ஆனால் தூக்கம் வரக்கூடாததாக இருந்ததே என்று கூறினார். அதற்கு நான் யோசித்துக் கொண்டு எதற்கு பாபா இப்படி கூறுகிறார் என்று திரும்பவும் நினைத்து யோகம் செய்ய ஆரம்பித்து விட்டார். இந்த பாபா பல முறை தூக்கமாக இருக்கின்ற அசாந்தியில் இருக்கின்ற பிரச்சனைக்குரிய ஆத்மாக்களுக்கு அந்த சொத்தத்தை கேட்டு அவர்களுக்கு சகாஷ் கொடுக்கும் செயலை செய்து கொண்டிருந்தார். கண்டினியூவாக அவர்களுக்கு சக்தி கொடுத்து கொண்டிருந்தார், சாந்தியை கொடுத்து கொண்டிருந்தார். ஆன்மீக ஈஸ்வரன் யோகத்தின் உறுதுணையாக ஒரு உதவியாளராக அந்த சமயத்தில் மனத சேவை செய்து கொண்டிருந்தார். சிறிது நிமிடத்திற்காக நம்ம மேல் அன்பு இருக்கின்றது, கருணை வேண்டும், தயா வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் துக்கம் துக்கத்தில் இருக்கும் மனித ஆத்மாக்களுடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும் என்று கூறினார். நீங்களும் சமயம் எடுத்து சர்வசக்திவான் பரமாத்மாவுடன் சொந்தத்தை சேர்த்து விஸ்வத்தில் இருக்கும், துக்கத்தில் இருக்கும், அசாந்தியில் இருக்கும் ஆத்மாக்களுக்கு உதவியாளர்களாக மாறுங்கள், உதவி செய்யுங்கள் என்று கூறினார். முழு நாளும் யாராவது ஒரு குறிப்பிட்ட சமயத்தை நிச்சயித்துக் கொண்டு
முழு உலகத்தில் இருக்கும் எல்லா ஆத்மாக்களுக்கும் நான் உலகத்தின் மேலிருந்து அவர்களுக்கு சகாஷ் கொடுக்க வேண்டும், கதிர்களை அனுப்ப வேண்டும், அமைதி கொடுக்க வேண்டும், அன்பை கொடுக்க வேண்டும் என்று நினையுங்கள். யோகத்தின் சகயோகத்தை கொடுங்கள். எந்த ஆத்மாவிற்கு பரசானத்தில் துக்கத்தில் பிரச்சனையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தங்களுடைய வைப்ரேஷன் பிராப்தியாக மாறும். தங்களிடம் சென்று அந்த சுப விருப்பங்கள் ஒரு நாள் அந்த எல்லோருக்கும் போய் சேரும், உங்களுக்கும் திரும்பி வரும். அப்பொழுது பரமாத்மாவின் சந்தேசத்தை செய்தி எடுத்து செல்லும் அது என்று கூறினார். அப்பொழுது அந்த யஜ்யத்தின் பாதுகாவலராக, உதவியாளர்களாக, சேவாதாரிகளாக நாம் இருந்து உலகத்தின் எல்லா ஆத்மாக்களுக்கும் சேவை செய்பவர்களாக மாற வேண்டும். அந்த செயலில் ஈடுபட்டு சமயத்தில் சிறிதளவு கூட வீணாக்காமல் அந்த பரமாத்மாவை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். என்னோட டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறீர்கள். என்னிடமிருந்து சக்தியை வாங்கி கொண்டிருக்கும் மகானாத்மாக்கள் தாங்கள். இது எல்லா உலகத்தின் ஆத்மாக்களுக்கு கொடுப்பதை நாங்கள் கடமையாக வைக்க வேண்டும். உங்களை தவிர வேறு யாரும் கொடுக்க முடியாது. இது நம்முடைய செயலாக இருக்க வேண்டும். இதுதான் அவருடைய செய்தியாக இருந்தது. பாபா நமக்கு கொடுத்த செய்தி. எல்லோரும் நாம் அந்த செயலை செய்வோம். எல்லோரும் அழகாக அமர்ந்து 8 மணி வரை யோகம் செய்து நாம் உலகத்தில் இருக்கும் துக்கம் அசாந்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் நாம் சக்தியை கொடுப்போம், சாந்தியை கொடுப்போம்.